இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம் உடலில் வாசம் செய்யும் அஷ்டலட்சுமி ரகசியம் பத்தி சொல்ல போறேன். மிகவும் முக்கியமான பதிவு மக்களே, ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதி லட்சுமி. நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவ சிவ என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிடில் ஆதிலட்சுமி நம்மை விட்டு விலகி விடுவாள். நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலட்சுமி. காலை நீட்டியபடி புத்தகம் படித்தாலும் நெல் அரிசி இவைகளை காலால் மிதித்தாலும் நம்மை விட்டு கஜலட்சுமி விலகுகிறாள். நம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வீரியலட்சுமி வசிக்கிறார். பிறரை நித்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு அந்த வீரியலட்சுமி விலகுகிறாள். நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலட்சுமி. இடது தொடை எப்போதும் மனைவிக்கு சொந்தம். எனவே மனைவியை விடுத்து பிறன் மனை நோக்கினால் இந்த விஜயலட்சுமி விலகி விடுவாள். வலது தொடையில் வசிப்பவள் சந்தான லட்சுமி. பெற்றோர்கள் கன்னிகா தானம் செய்யும் போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும். இடது தொடையிலோ அல்லது இரு தொடைகள் இடையே அமர வைத்தால் இந்த சந்தான லட்சுமி விலகி விடுவாள். நமது வயிறு பகுதியில் வசிப்பவள் தானியலட்சுமி. எச்சில் உணவு, ஊசி போன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் தானிய லட்சுமி விலகி விடுவாள். நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரியலட்சுமி. நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு தைரியலட்சுமி விலகி விடுவாள். நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலட்சுமி. கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூனல் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யாலட்சுமி விலகுகிறாள். நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாக்கியலட்சுமி. இவள் நம் புருவத்தை சிரைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு வைப்பதாலும் வகிட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு சௌபாக்கியலட்சுமி விலகுகிறாள். பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லட்சுமிகளை விரட்டிவிட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும்? இந்த தகவல்கள் அனைத்தும் மகா மந்திர போதினி என்ற அபூர்வ நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மக்களே என்று கூறி இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.